அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐநாவில் இந்தியா முறையிடுவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவிடம் பாகிஸ்தானின் தீவிரவாதம் குறித்து இந்தியா முறையிட இருப்பதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட்ரமணன், வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஏப்ரல் 22 கடந்த மாதம் ஏப்ரல் 22 பஹல்காம்ல சுற்றுலா பயணிகள் மீது குறிவைத்து ஒரு பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல 26 சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர். அதற்கு பிறகாக மே 7 பாகிஸ்தானுக்கு ஆபரேஷன் செந்தூர் என்ற பெயர்ல பாகிஸ்தானுக்கு தகுந்த பதிலடியை இந்தியா கொடுத்தது. அதற்கு பிறகாக பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பல்வேறு தரப்புல நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் உடந்தையாக இருப்பதற்கான ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு ஐநாவுல இந்தியா முறையீடு இருக்கிறது. அதாவது யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய ஐநாவுடைய அந்த குழுவோடு இந்தியா தகுந்த ஆதாரங்களோடு பயங்கரவாதத்திற்கும் பாகிஸ்தானுக்கு உடனடியாக இருப்பதற்கான ஆதாரங்களை இந்த குழுவுக்கு அனுப்புகிறது. அடுத்த வாரம் இந்த இந்தியாவிலிருந்து ஒரு குழு அங்கே சென்று இந்த ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். அதாவது தொடர்ச்சியாக இந்த தாக்குதலுக்கு பிறகாக, அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகாகவும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகாகவும் பல்வேறு பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஐநாவில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு குழுவை அனுப்பி பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு உடந்தையாக இருப்பதற்கான ஆதாரங்களை இந்தியா சமர்ப்பிக்க இருக்கிறது. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த ஐநா குழுவுல இந்தியா ஒரு குழுவை அனுப்பி முறையிட இருக்கிறார்கள். தீவிரவாத அமைப்புகள் மீது தடைகளை விதிக்கக்கூடிய அந்த UNSCR 1267 என்கின்ற அந்த ஒரு குழு அடுத்த வாரம் கூட உள்ளதால் இந்தியா தனது குழுவை அனுப்பி பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் உடந்தையாக இருப்பதற்கான ஆதாரங்களை கொடுத்திருப்பதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது.